எந்த பறவை ரொம்ப பிடிக்கும்? சிட்டுக்குருவி. அப்புறம் மயில். சரி, நீங்க சொல்ற பறவைகள் எல்லாமே வானத்துல உயரமா பறக்கக்கூடியது. சரிங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போகிற பறவை வந்து பறக்க முடியாத பறவை இல்ல. காடையெல்லாம் பறக்க ஓரளவுக்காவது ரெட்டைகள் இருக்கும், ஆனா இதெல்லாம் பறக்க முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். பென்குயின். வெரி குட். பென்குயின் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இருக்கிறதுலயே ரெட்டைகள் இருந்தும் பறக்க முடியாத பறவை இந்த பென்குயின். மற்ற பறவைகளுடைய உடலமைப்பு பார்த்தோம்னா அதனுடைய எலும்புகள் மெல்லியதா தான் இருக்கும், அதனால வானத்துல பறக்க முடியும். உடலமைப்பு பார்த்தோம்னா படகு போல இருக்கும். ஆனா பென்குயினுடைய உடலமைப்பு அப்படி கிடையாது, எலும்புகள் தடிமனா இருக்கும். இது அதிகமா பனி பிரதேசங்களில் வாழக்கூடியது. பூமி இருக்கு இல்லைங்களா, பூமியினுடைய தென் அரைக்கோள பகுதி அதுலதான் வாழக்கூடியது. அதிகமா ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மாதிரி பகுதிகள்ல இந்த பென்குயின் வாழ்ந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சாதாரண நம் வாழக்கூடிய இடத்துல வெப்பநிலை வந்து 97 இருந்து 100 டிகிரி 110 வரைக்கும்லாம் இருக்கு இல்லையா. பென்குயின் இருக்கக்கூடிய இடத்துல வெப்பநிலை -50 டிகிரிக்கு கீழே இருக்கும். -50 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். பென்குயின்கள் அப்படிப்பட்ட சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதனுடைய எடை பார்த்தோம்னா 3 கிலோல இருந்து 40 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். நம்ம சாதாரணமா டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்போம், சின்ன சின்ன பறவைகளா இருக்கும். இது வந்து அதிகபட்சம் 40 கிலோ எடை கொண்டது. இதனுடைய வேகம் பார்த்தோம்னா ஒரு மணிக்கு 65 கிலோமீட்டர் தூரம் வரை வேகமா ஓடும். பனியில் அப்படியே நடந்து சரிஞ்சு போகும் வேகமா. அது எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த பறவைகள் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல பாதி வந்து நிலத்திலையும் பாதி வந்து நீர்லையும் வாழும். அப்போ வாழ்நாள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 ஆண்டுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது இந்த பென்குயின். 6 ஆண்டுகள்ல இருந்து 40 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. ஒவ்வொரு பென்குயினும் அதனுடைய வாழ்நாள்ல பாதி நிலப்பகுதியிலையும் பாதி நீர்லையும் வாழக்கூடியது. சரிங்களா? சரி, இந்த பென்குயின்கள் கிட்டத்தட்ட 18 இருந்து 21 வகை கொண்டது. டைப்ஸ் இருக்கு இல்லையா, மொத்தம் 18 இருந்து 21 டைப்ஸ் வகைகள் பென்குயின் இருக்கு. சரிங்களா? இது அதிகமா கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல இருக்கும். மற்ற பறவைகளை போல இது ஊன் உண்ணியாக தான் இருக்கு. ஊன் உண்ணிகள் அப்படின்னா என்ன? தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்து உண்ணிகள் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தமிழ்ல தான் தெரியும். தாவர உண்ணிகள் அப்படின்னா தாவரத்தையும் காய்கறிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை மட்டுமே சாப்பிடக்கூடியது. ஊன் உண்ணிகள் அப்படின்னா நான் வெஜிடேரியன்ஸ். கரெக்டா? நாமெல்லாம் என்னது? அனைத்து உண்ணிகள். தாவரங்களையும் சாப்பிடுவோம், விலங்குகளையும் சாப்பிடுவோம், மனிதர்கள். சரிங்களா? இந்த பென்குயின் இனமானது அனைத்து உண்ணிகள். சரி, ஊன் உண்ணிகள். நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, மீன் இந்த மாதிரியான நீரில் இருக்கக்கூடிய புழுக்கள் இதையெல்லாம் சாப்பிடக்கூடியது இந்த பென்குயின். சரிங்களா? சரி, பென்குயின் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நன்றி.